ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா, இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸு, அதோட டீட்டெயிலு, அதை பற்றி ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் வந்து நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கமெண்ட்டில் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளால் வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ண முடியல, பண்ணாலும் அவங்களுக்கு கன்வேவும் ஆக மாட்டுது. ஓகேங்களா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஜியோ ஃபைபர் அதாவது டிடிஹெச் அது என்ன பிளான்னு, என்ன காஸ்ட்டு, அது எப்படி இருக்கும், அது யூஸ் பண்ணலாமா, பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜியோ ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலியமாக நம்ம வந்து டிடிஹெச் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஓப்பன் பண்ணி அது உள்ள என்ன இருக்குது, என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பக்காவான ஒரு டீட்டெயில் பார்த்துருவோம், ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நான் முழுக்க நான் மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு பெரிய மோட்டிவாகவும் பூஸ்டாகவும் இருக்கும். நான் பெட்டராக ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனல் வந்து டெய்லியும் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ இதோடைய ப்ரைஸ், இதை டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோடைய அன்பாக்சிங் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம எடுத்துருக்கிற பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்கான பிளான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப காஸ்ட்லியாக இல்லாமல் ரொம்ப பேசிக்கான பிளான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து டிவியும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளானை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் கனெக்ஷன், இப்போ மற்ற டிடிஹெச்லாம் நீங்கள் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து மேலே வந்து டிடிஹெச் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கீழே செட்டாப் பாக்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா, ரெயின் டைமில் வந்து நிறைய ப்ராப்ளம் வரும், சிக்னல் இஷ்யூலாம் வரும். இது வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா ஃபைபர் மூலியமாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, டிவி சேனல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது பேசிக்காக வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட பிளான் பேசிக் பிளான் ரேட் வந்து 399 ரூபா, 399 ருபீஸ் வந்து இது வந்து பிளானோடைய காஸ்ட்டு. ஓகேங்களா, ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி 18% நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி 18% நீங்கள் சேர்த்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470 வரும். ஓகேங்களா, 470 ரூபா இதோடைய பிளானோடைய ரேட்டு. மந்த்லி நீங்கள் ரெண்ட் பே பண்ணுறது வந்து 470 ரூபா. பட் வந்து நீங்கள் 470 ரூபா பே பண்ணி உங்களால் வாங்க முடியாது. அதாவது 5 மாதத்துக்கு உண்டான பேமெண்ட்டை வந்து நீங்கள் முன்கூட்டியே பே பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 470 ரூபா இருக்கு இல்லையா, அதை அப்படியே இன்ட்டு போட்டு 5 மாதத்துக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2350 ரூபா வரும். ஓகேங்களா, பட் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து ஒரு 500 ரூபா அவங்க வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டோட்டலாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2850 ரூபா உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை வாங்கிக்கலாம். இதில் தமிழ் சேனல்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70 தமிழ் சேனல்ஸ் பக்கம் இதில் வரும். ஓகேங்களா, இது வந்து டோட்டலாக வந்து மற்ற லாங்குவேஜ்லாம் சேர்த்து ஒரு 1000 சேனல்ஸ் பக்கம் இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது கன்ஃபார்மாக ஷுவராக நான் சொல்ல, கண்டிப்பாக ஒரு 1000 சேனலுக்குள்ளே இருக்கும். இதோடைய நெட்டு ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 Mbps இதோடைய ஸ்பீடு. சரிங்களா, இதில் வந்து 14 ஓடிடி ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சன் நெக்ஸ்ட், G5, ஓட்டு, அப்புறம் ஹாட் ஸ்டார், இந்த மாதிரி ஒரு மெயினான ஒரு 14 ஓடிடி ஆப் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நீங்கள் போய் மூவிஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். பட் வந்து இதில் வந்து 2 ஓடிடி மெயினான ஓடிடி இருக்காது பேசிக் பிளான் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கு வந்து அமேசானும் ப்ளஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸும் இதில் வந்து ரெண்டுமே இருக்காது. ஓகேங்களா, அன்லிமிட்டடாக வாய்ஸ் கால் நீங்கள் பேசிக்கலாம். இதில் ரவுட்டரில் வந்து லேண்ட்லைன் போர்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி அன்லிமிட்டடாக நீங்கள் வாய்ஸ் கால் நீங்கள் வந்து பேசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஓவராலாக உங்களுக்கு வந்து 2850 ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு டிவி சேனல்ஸ் ப்ளஸ் வந்து இன்டர்நெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஜியோ டிவி கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10 Mbps ஸ்பீடு. நிறைய பேர் கேட்குறாங்க 10 Mbps ஸ்பீடு டிவி சேனல்ஸ் பார்க்குறக்கே பஃபரிங் ஆகும், இன்டர்நெட் உங்களால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கமெண்ட்டில் கேட்குறப்ப சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை, நான் வந்து 2 ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டிவி சேனல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரைக்கும் எனக்கு இருந்ததில்லை, பஃபரிங் இஷ்யூ இருக்கவே இருக்காது. என்ன ஒரு இஷ்யூனா 10 Mbps ஸ்பீடு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 4K இருக்கு இல்லையா, 4K ரெசல்யூஷனில் வந்து பார்க்க முடியாது, பஃபரிங் ஆகும் கண்டிப்பாக. ஃபுல் ஹெச்டியில் வந்து தாராளமாக பார்க்கலாம், ஒரு சின்ன பஃபரிங் கூட இஷ்யூ இருக்காது. 4Kல நீங்கள் ப்ளே பண்ணோம் அப்படின்னா பஃபரிங் இருக்கும். ஏன்னா 10 Mbpsக்கு மேலே போனீங்கன்னா 30 Mbps தான் 4K பார்க்கலாம், 10 Mbpsல 4K பார்க்க முடியாது. நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டே கிடையாது, அன்லிமிட்டெட் இன்டர்நெட். இப்போ 5 மந்த்துக்கு நான் பே பண்ணிட்டேன், அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் இந்த கனெக்ஷனை இப்போ எடுத்து செக் பண்ண போகும்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4DP தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளானுக்கு வந்து 4DP வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து லிமிட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. 4DP அப்படின்னா 4000 GB. சரிங்களா, பட் வந்து நான் 4DPங்கிறது 1 மந்த்துக்கு 4DPயா இல்லை வந்து 5 மாதத்துக்கே 4DPயா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிட்டு நான் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டேன், அப்புறம் இமெயில் அனுப்பிச்சு நான் பார்த்தேன். பட் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்னும் வந்து எங்களுக்கு அப்டேட் ஆகலை சார், இது வந்து ஓவராலாக 4DPயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4DP ஓவரால் அப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 GB தாராளமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம மொபைல்லையாக இருக்கட்டும், டிவிலையாக இருக்கட்டும். ஏன்னா டிவி வந்து
டிடிஹெச்சை வச்சு நம்ம வந்து பார்க்கறது இல்லை. இன்டர்நெட் மூலியமாக தான் அவங்க வந்து நமக்கு வந்து டிவி சேனலை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கிட்ஸு குழந்தைங்க இல்லை பெரியவங்களாம் வந்து டிவி சேனல் சீரியல்லாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினாங்கன்னாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 50 GB இப்போ கண்டிப்பாக ஹை டெஃபினேஷனில் பார்த்தா காலி ஆகும். இவங்க எப்படி கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 4DBங்கிறது ஒரு நாளைக்கு வந்து 18 GB நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக 18 GB பத்தவே பத்தாது டிவிக்கு. ஏன்னா வந்து எல்லாமே வந்து 4K டிவி வச்சுருக்காங்க, ஃபுல் ஹெச்டிலாம் பார்க்குறாங்க இப்போது. அதனால் வந்து பத்தாது. பட் வந்து எனக்கு இன்னும் வந்து கிளியரிட்டியாக அவங்க வந்து கஸ்டமர் கேர்லையோ இல்லை ஜியோ ஆஃபீஸ்லையோ நான் கேட்டேன். பட் வந்து அவங்களுக்கே அது புரியல. 4DBன்னு காட்டுதா என்னன்னு ஒன்றும் புரியல சார். இது வந்து மொத்த மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கா இல்லை என்டையர் 5 மந்த்துக்கா அப்படின்னு அவங்களுக்கே இன்னும் புரியாமல் இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து இது இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு நான் சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். இது ஓவராலாக இதில் இவ்வளோ விஷயம். இதை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி இது உள்ள எப்படி இருக்குது, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதோடைய கஸ்டமர் கேர் நம்பர் நான் கால் போடுறேன், நீங்கள் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நம்மகிட்ட வந்து ஜியோ செட்டாப் பாக்ஸ் இது. ஓகேங்களா? இதுவும் ப்ளஸ் வந்து ரவுட்டரும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெண்டும் மட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வேறு வந்து டிடிஹெச் அந்த டிஷ் இருக்கு இல்லையா, அது ஆண்டனாலாம் கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ரவுட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுவோம் கைஸ். இப்போ ரவுட்ரு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் இதெல்லாம் வந்து ஆக்சுவலி போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் ஓகே கைஸ், இதோட ப்ரைஸ் அதோட டீட்டெயில் இதெல்லாமே பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து ஜியோவோடைய அந்த ரவுட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை ஃபஸ்ட் நம்ம வெளியே எடுத்துருவோம். ஆக்சுவலி இது நீங்கள் எடுக்க முடியாது, நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு வாங்கினாலும் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாலேஷன் டீம் வராங்களா, அவங்களே தான் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணக்கூடாது, அவங்களே வந்து எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடாப்டர் இருக்குது கைஸ். இது வந்து 12 வோல்ட் அடாப்டர். சரிங்களா? இது ஜியோன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டோடைய லோகோ போட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 3 பின் தான். இதோடைய வோல்ட் வந்து 3 வோல்ட், அதாவது 12 வோல்ட் அடாப்டர் தான். ஓகேங்களா? இது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. நல்லா 3 ஃப்ளக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதோட பின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு பின்னு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயர் லென்த் ஓரளவுக்கு ஓகே, நார்மலாக இல்லைன்னா லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது செப்பரேட்டாக நம்ம வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட்டர் இருக்கு இல்லைங்களா, ரவுட்டருக்கு வந்து ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு பாக்ஸ் ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து கனெக்ட் ஆகி அதிலிருந்து வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ரவுட்டரில் கொடுப்பாங்க. இது எப்படின்னு சும்மா ஜஸ்ட் நான் காட்டுறேன். ஓகேங்களா? இது ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டிடிஹெச் கனெக்ட் பண்ணி, அதாவது செட்டாப் பாக்ஸ் இருக்கு இல்லையா, செட்டாப் பாக்ஸுக்கும் ரவுட்டருக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் சின்ன கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணணும், எப்படிலாம் வந்து அந்த செட்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம படித்து பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஜியோ டீம்லேருந்து வரவங்களே வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒட்டிட்டேன். இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃப்ரண்ட்டில் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டிக்கர் தான் அது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இப்போ வந்து ரவுட்டர் இருக்குது. ஓகேங்களா? ரவுட்டர் வந்து ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிக்கர் இப்போ நம்ம ஒட்டினது. ஓகேங்களா? நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கர் தான் இதெல்லாம். ஜஸ்ட் இது மாதிரி. இது வந்து கஸ்டமர் கேர் நம்பர். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இந்த நம்பரை நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹாய்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ இஷ்யூ சரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இந்த டைமில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் மழை டைம்னால கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே, இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபஸ்ட்டு இதோட நேம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பாஸ்வேர்டு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து ஜியோ ஆப்பில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லேண்ட்லைனுடைய ஒயரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா லேண்ட்லைன் வந்து அன்லிமிட்டடாக பேசிக்கிற மாதிரி. இதில் வந்து இன்டர்நெட் வந்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டிடி இப்போ செட்டாப் பாக்ஸ் வருது இல்லையா, அதுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நெட் ஒயர் மூலியமாகவும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து வைஃபை மூலியமாகவும் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி அந்த பென்ட்ரைவ் போட்டுக்கிற மாதிரி.
நீங்கள் வந்து இதில் வந்து சாஃப்ட்வேரும் அப்டேட் பண்ணி தருவாங்க ஒரு சில டைமில். இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவில் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸு இமேஜஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ ஜியோ அந்த இது இருக்கு இல்லைங்களா செட்டாப் பாக்ஸு, அதில் வந்து ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட இமேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பென்ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து ஒரு 32 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எக்ஸாக்டாக என்னன்னு எனக்கு சரியாக தெரில. இது வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுன்னா இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெட் ஆகும், அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12 volt அடாப்டர் இருக்கு இல்லைங்களா, நான் காமிச்சல அந்த அடாப்டர் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இது வந்து இது ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி வந்து மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து இந்த ஒயர் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணி தருவாங்க. டீமில் வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை. இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஓகே, இது மாதிரி புஷ் பண்ணி உள்ள லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒயரை வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு ஒயர் வரும் இல்லைங்களா, அந்த ஒயர் வந்து ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளக் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சம் ப்ராப்ளம் இருக்குது, லைன் ப்ராப்ளம் அப்படின்னா ரெட் கலர் லைட் எரியும். உங்களுக்கு வந்து லைன் கிளியராக இருக்குது அப்படின்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ஓகேங்களா, இப்போ பவர் கட் ஆகிடுச்சு ஆன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா வந்து ரெட் கலராக தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஆன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து நீங்கள் வரி பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் டேபிளில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். டேபிளில் கூட வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து வாலில் வந்து ஆணி அடிச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே மாட்டி விட்டுக்கிற மாதிரி கூட மாட்டி வச்சுக்கலாம். ஓகே, இதில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ செட்டாப் பாக்ஸை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இதோட ப்ரைஸ் எல்லாம் டீட்டெயிலாக இதில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரைஸ் இருக்குது, இதோடைய மேனுஃபேக்சரிங் என்ன, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் போட்டிருக்காங்க, மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. செட்டாப் பாக்ஸ், ரிமோட் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல் டீட்டெயிலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இது ஓப்பன் பண்ண உடனே வந்து ஒரு ஜியோ வந்து புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எப்படிலாம் வந்து நம்ம செட் பண்ணணும், இதில் என்னென்ன இண்டிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரண்ட்டில் ஒரு எல்இடி லைட் எரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து வீடியோ கால் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இது ப்ளே ஸ்டோர் கிடையாது, அவங்க ஓன் ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது, அதில் போய் தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து இப்போ இதில் அவ்வளோதான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னு பார்த்துருவோம். வேறு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து அவங்களுடைய ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோ போட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அடாப்டருடைய லென்த் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இது வந்து ரவுண்டு பின்னு தான். ஓகேங்களா, இதுவும் ரவுண்டு பின்னு. இதுவும் வந்து 12 volt தான் இங்கே போட்டிருக்கு. 12 volt அடாப்டர் தான், 12 volt இது. ஓகே, இதில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. எவரடி பேட்டரி 2 கொடுத்துருக்காங்க. இது வந்து போட்டுக்கிற மாதிரி. இது வந்து AAA பேட்டரி தான், AA பேட்டரி கிடையாது. AAA பேட்டரி போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஷார்ட்கட் கீயும் நிறையா கொடுத்துருக்காங்க. யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸு, ஹாட்ஸ்டார், ஓட்டு அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக ஒரு HDMI கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். அதுலேயும் ஒன்று இருந்துச்சு, இதுலேயும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஸோ ஓவராலாக இதில் வந்து அவ்வளோதான் செட்டாப் பாக்ஸ். இது உள்ளே வந்து எதுவுமே இல்லை, வெறும் எம்டி பாக்ஸ் தான். இதை வந்து நம்ம தனியாக வச்சுருவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செட்டாப் பாக்ஸ் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லோகோ வந்து போட்டிருக்காங்க. ஜியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோ போட்டிருக்காங்க. இது மேலே ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் ஃபினிஷில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது. லைட் வெயிட் தான், வந்து 1 கிலோ கூட கிடையாது. அதாவது 750 கிராம் சம்திங் தான் அதில் போட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப் பண்ணால் ரெட் கலர் லைட்டாக ஆகிடும், ஆன் பண்ணால் க்ரீன் கலர் லைட் ஆகிடும். வேறு இதில் வந்து எந்த இண்டிகேஷன் இருக்காது. நீங்கள் ரிமோட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து அந்த சிம்டம் காட்டும். உங்கள் கையில் ரிமோட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட் தான். நீங்கள் டிவிக்கு நேராக தான் வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து வெளியே போகிறதுக்காக, ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து முக்கியமான என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு HDMI போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கேபிள் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி, வைஃபைலேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இன்டர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து 2 USB கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டோரேஜ் ஏதாவது போட்டு மூவி கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து எதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இது பென்ட்ரைவ் போட்டு சம்திங் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 12 வோல்ட் பவர் அடாப்டர் வந்து ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதில் வந்து இத்தனை போர்ட்ஸ் தான், மொத்தமே 4 போர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதில் என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு HDMI கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் வந்து ஆடியோவுக்கு வந்து நீங்கள் ப்ளூடூத், இப்போ நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா, சவுண்ட் சிஸ்டம் வாங்குறீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலிமா வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒயர்டு மூலிமா கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. இதில் வந்து ஒரு ட்ராபேக் வந்து அதுதான். பழைய டிவி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களால கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து ஒரு கன்வெர்ட்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கன்வெர்ட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அந்த கன்வெர்ட்டர் வந்து ஒரு 200 250 இருக்கும். அதை வாங்கி கனெக்ட் பண்ணி பழைய டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேரெக்டாக இவங்க HDMI கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. RCA கேபிள்னு ஒன்று வரும் இல்லையா, ரெட்டு, ஒயிட் அண்ட் எல்லோ, அந்த போர்ட் வந்து இதில் கொடுக்காமல் இருக்காங்க. அது ஒரு மிஸ்ஸிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் கேபிள் போட்டு ஆடியோ எடுத்துக்கிறதுக்கு வந்து அது கொடுக்காமல் இருக்காங்க. ஓகேங்களா, சவுண்டில் வந்து இவங்க வந்து கவனம் செலுத்தலை. சரிங்களா, ஏன்னா வந்து சவுண்ட் வந்து ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சவுண்ட் எதுவுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா, இதில் எவ்வளோ தான் கைஸ் இருக்குது. சரிங்களா, இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிக்கலாம். இதில் எங்கேயா வந்து நீங்கள் வாலில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கார்னரில் வந்து புஷ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் வந்து ரிடியூஸ் ஆகிறதுக்காக இந்த ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டிருப்பாங்க. 12 வோல்டு, அதோடைய நம்பரு, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. மேடின் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓவராலாக இதில் இவ்வளோ தான் கைஸ் இருக்குது. இதில் வந்து SD கார்டு போட்டுக்க முடியாது. ஓகேங்களா, ஏர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டுக்கலாம். இதில் வந்து SD கார்டு போட்டுக்க முடியாது. ஓகே, இது இப்போ இதில் வந்து முடிஞ்சளவுக்கு இதில் இவ்வளோ தான் இருக்குது. ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய ரிமோட்டு பார்த்துருவோம். இது ரிமோட் வந்து நல்ல வெயிட்லாம் அவ்வளோ இல்லை, நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்லீக்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து எல்லா ஷார்ட்கட் கீயும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஹாட்ஸ்டாரு, நெட்ஃப்ளிக்ஸு, ஓட்டு, யூடியூப் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அமேசான் மட்டும் இதில் மிஸ்ஸிங்காக இருக்குது. அமேசானோடைய ப்ரைமோடைய இது கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. அப்புறம் வந்து நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிவி வந்து பேர் பண்ணிக்கலாம். டிவியோடைய அந்த ரிமோட்டையும் இதையும் பேர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா AAA பேட்டரி வந்து 2 போட்டுக்கிற மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, AAA பேட்டரி நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லைட்லாம் கொடுக்கல. இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறனால உங்களுக்கு வந்து ப்ளூடூத்லேயே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிவிக்கு நேராக தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஓகே, இது இப்போ நீங்கள் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு லைட் வரும். ஓகேங்களா, இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மட்டும்தான். ஓகேங்களா, இதோட ரிவ்யூ வேணும்னா சொல்லுங்கள், நான் ரிவ்யூ மேக் பண்ணுறேன். இதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட எவ்வளோ சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது, இதோடைய என்டர்ஸ்பேஸ் எப்படி இருக்குது, இதோடைய டிஸ்பிளேலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இது ஜியோ செட்டாப் பாக்ஸு ப்ளஸ் வந்து அந்த ரவுட்டரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் அன்பாக்சிங் தான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக அன்பாக்சிங் வீடியோ தான். இதோட ரிவ்யூ வீடியோனா நீங்கள் சொல்லுங்கள், சீக்கிரம் வீட்டில் மேக் பண்ணலாம். இது எப்படி எவ்வளோ சேனல்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக வியூ பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே பார்த்தோம் இல்லையா, அன்பாக்சிங் பண்ணி பார்த்தோம். இப்போது இது எப்படின்னா, இது வந்து புக் பண்ணுங்க. சென்னையில் இப்போ இருக்கீங்கன்னா, இப்போ ஃப்ளட்டில் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ 5ஆம் தேதி அந்த டைமில், அதனால் வந்து இதோடைய சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இது புக் பண்ணி இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியே வந்து ஒரு 10-15 நாள் ஆயிடுச்சு. அவனால் அதை அரேஞ்ச் பண்ண முடியல அவரால். அது மட்டும் இல்லாமல் நான் ஜியோ ஆஃபீஸ்க்கே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஆஃபீஸ்க்கே போனேன். ஜியோ ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை, ஏன்னா நிறைய இடத்துல கனெக்ஷன் கட்டாக இருக்குது. சென்னை முழுக்க அவ்வளோ கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது. அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நிறைய பிரச்சனை இருக்குது. புதுசாக நீங்கள் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளில் இன்ஸ்டாலேஷன் பண்ண வருவீங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உடனே அவங்க வந்துடுவாங்க. ஓகேங்களா, அன்றைக்கே வந்து உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்க தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு டீம் வருவாங்க இல்லையா, அவங்க வர்றதுக்கு ரொம்ப ப்ராசஸ் டைம் ஆகும். நீங்கள் கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. இன்றைக்கி நிலைமைக்கு நான் அதை சொல்கிறேன். இத்தனை நாளாக அப்படி ஜியோ இல்லை. ஓகேங்களா, டக்குனு உடனே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் இருக்குனால நிறைய டிலே ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேர்லையும் சரி, ஆஃபீஸ்லையும் சரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஓகே, இது வந்து நீங்கள் ஜியோ ஆப்பில் போய் இப்போ நம்ம சொன்ன பிளான் வந்து இந்த
850 ரூபா பிளான் இருக்கு இல்லையா, இது வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜியோ ஆப்பில் போயிட்டு நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ண, அதாவது நீங்கள் புக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஜியோ ஃபைபர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பர்சன் வர போகிறாரு அப்படின்னு காட்டும். அவர்கிட்ட வந்து நீங்கள் பேக்கப் பிளான் கேளுங்க. 5 மந்த்துக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 மந்த் முடிஞ்சிருச்சுனாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 மந்த்துக்கான பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 2850 ரூபா பண்ணுறீங்களே, அது 500 ரூபாய் இன்ஸ்டாலேஷன் சேர்த்து 2850 ரூபா இருக்குது. அது இன்ஸ்டாலேஷன் இல்லாமல் உங்களுக்கு 2300 சில்லற தான் வரும். 2350 ரூபாய் எக்ஸாக்டாக வந்து 2350 ரூபா தான் வரும். 5 மந்த்துக்கு ஒருக்க 2350 ரூபா நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு 70 தமிழ் சேனல்ஸு, அப்புறம் 1000 அதர் லாங்குவேஜ் சேனல்ஸு, 10 MBPS ஸ்பீடு பார்த்துக்கலாம், 14 OTT ஆப் இருக்கும். ஓகேங்களா, இதை விட ஹை எண்டுக்கு போனீங்கன்னா அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இதில் தான் விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோடைய ரிவ்யூ வந்து சேனல், இதில் எத்தனை சேனல்ஸ் வருது, இதில் எப்படிலாம் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் ரிவ்யூ சீக்கிரமாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.